இன்னைக்கு காலையே கிடுகிடுன்னு எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் காலை சமைச்சு வச்சுட்டு 8:30க்கெலாம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே செம்ம கூட்டம். தண்ணி ஊற்றுறதுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. என்னடா எவ்வளோ லேட் ஆகுதே அப்படி சொல்லி பார்த்தா, சரி சாமி தான் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம சாமிக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தரையே எல்லோரும் வந்து அந்த கும்பத்துக்கு போயிட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தா பூலாம் கொட்டுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பூலாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க, எல்லாருக்கும் தெளிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்துருச்சு. எல்லார் மேலேயும் ஸ்ப்ரே அடிச்சிருச்சு. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தேடி வரேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே அடிச்சிருச்சு. ஸோ ஒருத்தரையாக நல்லபடியாக தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்ற நம்மளும் பார்த்துட்டோம். இப்படி கிட்டக்க பக்கத்தில் நின்னாச்சு. நம்ம ரொம்ப தூரம்லாம் போகல. ஸோ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போனால் அங்கே அதுக்கு மேலே கூட்டம். என்னடா எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம், எங்கேருந்து வராங்களோ அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கன்சீவாக இருக்கிறனால எல்லா இடத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. நீ போமா பார்த்து போ அப்படின்னாங்களா. நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. முடிஞ்சு